வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். நம்ம சாப்டர் 12 பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. டேட்டாபேஸ் ஓட இதை பற்றி பார்த்துட்ருக்கோம், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ கொரினா என்ன, டேட்டாபேஸ் எப்படி நம்ம கொரி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், ஸோ அதை பற்றி வந்து ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லைங்களா. லாஸ்ட் கிளாஸில் நம்ம எஸ்கியூஎல் பற்றி அந்த என்னங்கிறத எல்லாம் பார்த்தோம். எஸ்கியூஎல் எப்படி கொரி பண்ணுறது, ஸோ எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஹவு டு கிரியேட் டேட்டாபேஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டேட்டாபேஸ் அதாவது இதை நம்ம கொரி பார்த்துட்டோம். ஸோ டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் எங்கே கிரியேட் பண்ண போகிறோம்னா எஸ்கியூஎல் இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் புக் எடுத்துங்க, பேஜ் நம்பர் 207 12.4 கிரியேட் டேட்டாபேஸ். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு கமாண்ட் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. கிரியேட் டேட்டாபேஸ், அவ்வளோதான். கிரியேட் டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸோட நேம், அவ்வளோதான். இதுதான் அதோடைய சின்டாக்ஸ். ஓகேவா. கிரியேட் கொடுத்துட்டு டேட்டாபேஸோடைய நேம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டேட்டாபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போது எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் வச்சுங்களேன், ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும், ஒரே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு நேம் தரணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் டேட்டாபேஸ் மீன்ஸ் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நேமில் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், நேம் அதாவது ஃபீல்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், டேபிளுக்குள்ளே ஃபீல்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், எல்லாமே வந்து டேட்டாபேஸ்க்குள்ளே பண்ணலாம். அதேமாதிரி டேட்டாபேஸ் வந்து நம்ம நிறைய டேட்டாபேஸோடு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும், இப்போ டிபிஎம்எஸ் அதாவது இப்போ இருக்கிற ஹைடெக் ஹை லெவல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்லாக இருக்குது. எஸ்கியூஎல்லில் போய் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். இங்கே நமக்கு எஸ்கியூஎல் சர்வர் கொடுத்துருப்பாங்க, புக்கில் நமக்கு வந்து எஸ்கியூஎல் சர்வர் கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ்கியூஎல் சர்வரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், டீச்சர்ஸ்க்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் அதாவது ஆஃபீஸ் ஸ்கூலில் இருக்காங்க, ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் ஸ்டூடெண்ட்க்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், டீச்சர்ஸ் அவங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், ஸ்டாஃப் ஒர்க்கிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஒவ்வொரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்னா ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போய்ட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இவங்க இந்த கிளாஸில் இருக்காங்க, இந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு தனியாக பிரிச்சுக்கலாம். அதில் பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ்னு தனியாக நம்ம பிரித்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிரியேட்டிங் டேட்டாபேஸுங்கிறது இவ்வளோ தான். சிம்பிளாக கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், அவ்வளோதான். இது கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கண்டிப்பாக 5 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் உங்களை வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின் வேறு, நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். டிஎம்எல், டிடிஎல், டிக்யூஎல், டிசிஎல் அதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுதான் வந்து மெயின். அதனால் சார் டிஎல், டிசிஎல் நானும் சொல்கிறீங்க, எல்எல்னு சொல்கிறீங்க, நம்ம வக்கீலுக்கா படிக்கிறோம், பிபிஏ, பிஎல், அது மாதிரிலாம் இல்லை. இது வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல், வக்கீலுக்கும் மேலே. ஓகேங்களா. எஸ்கியூஎல் பற்றி படிக்கிறதுனால இது எல்லாமே எல்எல் தான் முடியும். டிக்யூஎல், டிசிஎல், டிஎம்எல் இது மாதிரி எல்எல் தான் ஃபுல்லாக முடியும். ஸோ டிஎம்எல் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டிக்யூஎல் டேட்டா கொரி லாங்குவேஜ், டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அப்புறம் டிக்யூஎல் டேட்டா கொரி லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்ஸ். மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிடிஎல். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா. டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் இஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு டிஃபைன் த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் யூஸ் டு டிஃபைன் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கீமா. நான் ஸ்கீமானா என்ன சொல்லியிருக்கேன்னா கொரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸ்கீமாங்கிறது கொரின்னு சொல்லலாம். அதாவது எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் கொரின்னு வராது, ஸ்கீமான்னு தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ், அதனால் சார் ஸ்கீமா, கைமா, ஓகே, முனிமா, இது மாதிரிலாம் நீங்கள் பேர் உங்களுக்கு என்ன பேர் தோணும் அது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்க முடியாது. இதுக்கு இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஸ்கீமாங்கிறது அது ஒரு கொரின்னு சொல்லலாம். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் இட்ஸ் ஏ கன்சிஸ்ட் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு டிஃபைன் என்ன பண்ணுறாங்க, டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கீமா. It simply deals with the description of database. It simply deals with the description of
database schema and is used to create modify structure of database object in database. DDL provides a definition, specific storage structure, access method, database system. A DDL perform the following functions. DDL perform following functions. இதனால கவனிங்க என்னென்ன functions வருதுன்னு பார்க்க போறோம். It should identify type of data. It should identify type of data division such as data item, segment, record, database, files. Okay வா? It should identify type of data. DDL எதுக்காக யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா it should identify, நல்லா கவனிங்க, it should identify type of data division such as data item, segment, record, database, file. ஓகேங்களா? அதாவது ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை. DDL என்ன பண்ணால் இஸ் டு ஐடென்டிஃபை. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம், இதுதானா, இவருக்கு இதுக்குள்ளதானா, இந்த ரெக்கார்ட் இந்த டேட்டாபேஸ்க்கு உள்ளதானா, இவர் இதுக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூனிக் நேம் ஆஃப் ஈச் டேட்டா ஐட்டம் டைப். should give each unique name for each data item, record type, file type and database. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் நேமாக அசைன் பண்ணணும். ஓகே, உள்ளே வர டேட்டாபேஸில் செக் பண்ணுற ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் யூனிக் நேமாக என்ன பண்ணணும், உங்களுக்கு அசைன் பண்ணி கொடுக்கும். It should specify proper data type. It should define size of data item. It may define the range of value that a data that may cause. Okay, it may specify privacy lock for preventing unauthorized data entry. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. It may specify privacy lock. இது என்ன privacy lock அப்படி பார்த்தீங்கன்னா டேட்டா உள்ளே வருது, இப்போ டேட்டாபேஸ்னு எடுத்திங்கன்னா டேட்டாபேஸே வந்து ரொம்ப செக்யூர்டாக நம்ம வச்சுக்கணும். ஈவன் அது உங்களுக்கு இருந்தாலும் சரி, எங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை வெளியே யாராச்சும் நம்ம டேட்டா பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, எது ஒன்றுமே நம்ம என்ன பண்ணணும் செக்யூர்டாக வச்சுக்கணும். ஸோ அன்ஆத்தரைஸ் பர்சன் யாரும் உள்ளே வந்து நம்ம டேட்டாவை வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈவன் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனே இருக்குங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களை பற்றி டீட்டெயில்ஸு இல்லை ஃபோட்டோஸு ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ அன்ஆத்தரைஸ் பர்சன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோட்டோஸ் எதாவது வந்து ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி தான் வந்து மற்றவங்களுக்கும் இருக்கும். ஓகேங்களா? டேட்டா இட் பெர்ஃபார்ம் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு டேட்டாக்கும் வந்து என்ன பண்ணணும்னா இட் ஷுட் ஐடென்டிஃபை த டேட்டா ஐட்டம், ரெக்கார்டாக இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் வந்து இட் ஷுட் கிவ்ஸ் யூனிக் நேம் ஃபார் ஈச் டேட்டா ஐட்டம் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த டேட்டாபேஸ். இட் ஷுட் ஸ்பெசிஃபை ப்ராப்பர் டேட்டாபேஸ். இது வந்து ப்ராப்பர் டேட்டாபேஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? டேட்டாபேஸ் அப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரும். இதுதான் அப்படிங்கிறது ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வரும். இட் ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் டேட்டா ஐட்டம். உள்ளே இருக்க நம்ம கொடுக்குற டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணோம் ஐட்டமாக ஸ்பெசிஃபை பண்ணி ஒவ்வொன்றும் சைஸ் வந்து என்ன பண்ணோம் மென்ஷன் பண்ணி வைக்குவாங்க. ஸோ இட் மே ரேஞ்ச் த வேல்யூ ஆஃப் டேட்டா ஐட்டம், இட் மே யூஸ் ரேஞ்ச் த வேல்யூ. ஸோ இது வந்து இந்த ரேஞ்ச் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து ஒரு 8 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ நல்ல ஞாபகம் வச்சுங்க. ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸ்டூடெண்ட் நேம் 20 கேரக்டர்ஸில் தான் இருக்கணும். 20 கேரக்டர்ஸ்க்குள்ள தான் வரணும். அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு என்ன பண்ணுவாங்க சைஸ் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட் மே ஸ்பெசிஃபை ப்ரைவேசி லாக். அதான் சொன்னீங்களே ப்ரைவேசி லாக், அதாவது அன்ஆத்தரைஸ் பர்சன் யாரும் உள்ளே வந்து உங்கள் டேட்டா எடுத்துடாமல் ப்ரைவேசி லாக்காக வந்து என்ன பண்ணுவாங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. So SQL commands which come under DDL are create a table, alter the table structure of database, drop delete the table from the database, truncate remove all records from table, also release the space occupied by those records. SQL command which comes under DDL என்னன்னா வரும் பார்த்தீங்கன்னா create. டேட்டாபேஸில் நம்ம என்ன பண்ணலாம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள் நேம், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. கிரியேட் டேபிள் நேம். ஓகே, கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டோடைய டேபிள் நேம். ஓகேவா? அப்படி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்டோடைய டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, அதில் நான் ஃபீல்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்சர்ட் வழியாக பண்ணணும். அது வந்து வேறு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா
DDL என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப் மீன்ஸ் டெலீட், ட்ரங்கேட் அப்படின்னா இது வந்து ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து டெலீட் ஆல் த டேபிள், ஓகே, டெலீட் ஆல் த டேபிள்ஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ட்ரங்கேட் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டெலீட் ஒன்லி த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டேபிள், கிளியர் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டேபிள், அவ்வளோதான். ஓகேங்களா, இதுதான் அதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் DML. இப்போ நான் பார்த்த DDL பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது DML. ஓகே, DML is a computer programming language. It is a computer programming language used to adding means inserting, deleting, modifying data in a database. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது DDL நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பார்த்தோம், ஆல்டர் பார்த்தோம், டெலிட் அதாவது ட்ராப் பார்த்தோம், ட்ரங்கேட் பார்த்தோம். DML என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட், அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஓகேவா, ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்க்குள்ள கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க, அதுவும் கிரியேட் ஆகிடுச்சு, டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் டேபிளுக்குள்ளே ஃபீல்ட்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், ஃபீல்ட்ஸை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், DML தான் யூஸ் பண்ணி ஆகும். DML என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட், அப்புறம் அப்பெண்ட் மீன்ஸ் அப்டேட்டிங், டெலிட்டிங், ஓகேவா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் இங்கே DML பார்க்க போகிறோம். DML லாங்குவேஜ் கம்பேர்ஸ் SQL data. DML compares SQL data change statements which modify stored data but schema of the database table. After database schema has been specified, database has been created. இங்கே பார்த்தீங்கன்னா DML we mean insertion of new information to database. அதாவது DML எதுக்காக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா it will insert a new information in the database table. new information insert பண்ணுறோம் இல்லையா, ஸ்டூடெண்ட்டோட ஃபைல் டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டுடைய அட்ரஸ், அவனோட மார்க், அவன் டோட்டல், ஆவரேஜ் இதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபீல்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு ஃபீல்டாக இன்சர்ட் பண்ணுறோம். அப்போது இன்சர்ட் பண்ணுறது பேர் என்ன, இட் வில் பி ஆடிங் நியூ records or new informations. Okay, new records or new information on the database. Retrieval of information stored in database. Retrieval means இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போது பர்டிகுலராக நமக்கு ஒரு நேம், ஒரு ஸ்டூடெண்டோட நேம், அவன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு வேணும் அப்படின்னா அந்த நேம் மட்டும் நம்ம கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அவன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம், அது ரிட்ரீவல். டெலிஷன், இப்போது ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம ராங்காக என்ட்ரு பண்ணிட்டோம், சப்போஸ் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம், தவறு பண்ணுறது மனிதன் தான் இல்லையா, அப்போது நம்ம வந்து டேட்டா பேஸில் டைப் பண்ணிகிட்டே இருக்கோம். சப்போஸ் டைப் பண்ணும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம், அவனோட டீட்டெயில்ஸ் வந்து தவறாக என்ட்ரு பண்ணிட்டோம், தவறுதலாக என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை டெலீட் பண்ணலாம், தட் இஸ் டெலிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன். ஓகே, இப்போது ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு கொடுக்குறோம், திடீர்னு வந்து மாற்றுறாங்க, ஓகேவா, இப்போது திடீர்னு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஸ்கூலில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபீல்டு டெலிட் பண்ண முடியாது, பட் மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம், ஓகேவா, இதுதான் வந்து DML ப்ரொசீஜர். DML பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி டூ டைப்ஸ். ஒன் இஸ் procedural and non-procedural. Procedural means requires user to specify what data is need, requires user to specify what data is need and how to get it. DML, non-procedural DML means requires user to specify what data is need without specifying how to get it. Okay. இங்கே பார்த்தீங்கன்னா SQL commands பார்த்தீங்கன்னா insert, update and delete. Insertனா insert data in the table, updateனா வந்து update existing data within a table, and delete means delete all records from the table but not the space occupied by them. Next பார்த்தீங்கன்னா data control language. Data control language, DCL, is a programming language to control access of the data stored in the database. It can access data in the stored in database table. Okay va, it is used to controlling privileges in database authorization. The privileges are kept performing all database operations such as creating sequence views or table. SQL command which command DCL பார்த்தீங்கன்னா grant or revoke. Grant means grant permission to one or more user to perform specific task. Revoke means withdraw the access permission by given the grant permission. இப்போ DCL பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ ரெக்கார்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரெக்கார்ட் சேஃபாக இருக்கணும்.
அதுக்கு DCL பண்ணணும். DCL மீன்ஸ் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்ட்ரோல் த டேட்டாபேஸ் இன் டேட்டாபேஸ் டேபிள். இதுக்கு வந்து 2 இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் மீன்ஸ் நீங்கள் கொடுக்க பர்மிஷன். இப்போ ஒரு யூசர் வராங்க, அவங்க வந்து நீங்கள் உள்ளே என்டர் பண்ணணும், அவங்க வந்து ஆத்தரைசேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க வந்து அந்த ஃபைல் வியூ பண்ணணும் அப்படின்னா அட்மின் நீங்கள் ஆத்தரைசேஷன் கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும், அவங்க வியூ பண்ண முடியும். இது வந்து கிராண்ட். ரிவோக் மீன்ஸ் நீங்கள் கிராண்ட் கொடுத்துட்டீங்க, குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்கீங்க, இந்த டைம்குள்ள தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும், அந்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ரிவோக் பண்ணிக்கணும், நீங்கள் திரும்பி எடுத்துக்கணும். ஸோ ஓகேவா, இது பேர் தான் வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், TCL. Transaction control language. This command used to transaction of database used to manage database in a DML statement. இது பார்த்தீங்கன்னா commit, rollback, save point. Commit means save any transaction in database permanently. Rollback means restore the database last commit state. Temporary means the save point means temporary save a transaction so that you can roll back. ட்ரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு கண்ட்ரோல்லேருந்து ஒன்று கண்ட்ரோல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதான் வந்து ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட் 3 இருக்குது. கமிட் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து கமிட் வந்து எப்படி சொல்லலாம், ஒரு சேவ் மாதிரி கொடுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சேவ் ஆகுதோ அதே மாதிரி கமிட். இப்போ நீங்கள் கொரி எழுதுறீங்க, கொரி எழுதிட்டு ரன் பண்ணி பார்க்குறீங்க, அதே மாதிரி ரன் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே வரணும் அப்படின்னா கமிட் பண்ணணும். கமிட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகிடும், அது சேவ் ஆகும். கமிட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கமிட்டட், ஒருத்தருக்கு கமிட் ஆகுறீங்க இல்லையா, புரியுதா நான் சொல்கிறது, புரியுதா, ஒருத்தருக்கு கமிட் ஆகுறீங்க, ஓகே, அந்த கமிட் தான். ஓகே, கமிட் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணணும், சேவ் பண்ண முடியும். ரோல் பேக் அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டீங்க, திருப்பி ரோல் பேக் எடுக்கிறீங்கன்னா கமிட் ரோல் பேக் கட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ரோல் பேக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சேவ் பாயிண்ட், இது டெம்பரவரியாக வந்து சேவ் பண்ணணும், டெம்பரவரியாக சேவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ். டேட்டா கொரி லாங்குவேஜ் இது பார்த்தீங்கன்னா this query language commands used to query and retrieve data from database. Retrieve query from database. Only SQL commands in data query language is select command. ஒன்னே தான், பட் இதான் வந்து டாப் டு பாட்டம் ஒர்க் ஆகக்கூடியது. எதுனா டேட்டா கொரி லாங்குவேஜ், DQL. ஒரே ஒரு சின்டாக்ஸ் தான், செலக்ட் அது மட்டும் தான். அது என்ன பண்ணோம், டாப் டு பாட்டம் அதுதான் வேலை செய்யும். இப்போது டேபிள் இருக்குது, டேபிளில் நம்ம வந்து டேட்டாபேஸில் குத்தாச்சு, குறிப்பிட்ட நமக்கு வந்து ஒரு 500 டேபிள் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் டேபிள், அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு ஃப்ரம் இந்த ஐடி நம்பர் குத்தோம், ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் குத்தோம்னா குறிப்பிட்ட அந்த ஐடி நம்பர் மட்டும் என்ன பண்ணோம், டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இதுதான் செலக்டோடைய வேலை. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பதில் சொல்கிறேன். புக் எடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இது இங்கே இல்லைனாலும் நீங்கள் நாளைக்கு, அதாவது நீங்கள் இன் ஃப்யூச்சர் நீங்கள் காலேஜ் போனாலும் இல்லை இன் ஃப்யூச்சர் நீங்கள் வந்து பெரிய ப்ரோக்ராமர் ஆனாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நல்லா ஷைன் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே வந்து அந்த கமெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், சின்டாக்ஸ் வந்து மேக்ஸ் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து தரவாக இருந்தீங்கன்னா யூ பிகம் ஏ குட் ப்ரோக்ராமர். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் ஏ குட் டே.